நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நல்ல வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடலை பாடி தேவனை துதித்து ஜெபத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையினால தேவன் நம்மோடு கூட மகிமைப்படுவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நமக்கு என்னது வேதம் சொல்லுகிறது? உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லி கர்த்தர் நல்லா அறிந்திருக்கிறார். நிச்சயம் நாம் எதிர்பார்த்திருக்க எல்லா எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். நான் வார்த்தையை அப்படி ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்றேன், நாம் சில விஷயங்களை நிறைய எதிர்பார்க்கிறோம். ஸோ மனிதனிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறோம். நான் இன்னைக்கு சொல்லுறேன், மனுஷனிடத்தை எதிர்பார்ப்பதை நீங்க குறைச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பெருசா கர்த்தர் செய்வார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை ஏமாற்றினாலும், மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, அது நல்ல விஷயம். ஏன்னா கர்த்தர் அதை விட பெருசா செய்வார். மனுஷன் உதவிகள் தற்காலிகமானது, கர்த்தருடைய உதவிகள் நித்திய காலமானது. அப்போ நினைக்கிறேன், இந்த தற்கால உதவிகளை நம்பி வாழாமல் நித்திய கால உதவிகளை நம்பி வாழ்கிற நமக்கு நித்திய காலமே வாழ்கிற கிருபையை கர்த்தர் நிச்சயம் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்தை கொடுத்த ஆண்டவன் 9 மாதங்கள் அழகாக நடத்தி வந்தார். வருஷத்தோட மீதியுள்ள 3 மாதங்களை நடக்க கடக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இல்ல ஒரு சில குடும்பங்களுக்காக இப்படி சொல்லிடுறேன், இல்ல எப்படி இந்த வருஷத்தை கடக்க போறேன் அந்த ஏக்கம் கவலை யாருக்காவது இருந்தா, ஒருவேளை யாராவது அந்த வேதனையோடு நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் பார்த்தாங்க. இந்த செங்கடல்ல எப்படி கலப்பேன், எப்படி கடக்க முடியும் என்னால, இதை எப்படி என்னால எப்படி நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி கலங்கினாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கடல், ஒரு பின்பக்கம் பார்வோன் சேனைகள், வலது இடது பக்கம் வளைஞ்சுலாம் போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 30-40 லட்சம் ஜனங்கள், எல்லாமே ஒரு திரள் கூட்டம். சோ ஜனங்க நினைச்சாங்க லைஃப் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சாங்க. நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, மனுஷன் அப்படிதான், ஆனா கர்த்தர் அதை வேற விதத்துல செய்கிறவர். அது எப்படி நான் வழியில நினைச்சாங்க, இந்த வருஷத்தை எப்படி நீங்க முடிக்க போற அப்படின்னு ஆனா கவலையில இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுவார். இந்த 9 மாதத்தை விட 3 மாதம் சிறப்பா நடத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடுங்க, இல்ல இன்னொரு ஆமென் சொல்லிடுங்களேன். சொல்றேன், உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அங்க வழி இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள். நம்மள மனுஷங்க தான், அப்படிதான் சிந்திக்கணும். நான் சொல்றேன், நம்ம ஒரு படி மேல, நம்ம தெய்வத்தை வணங்குறவங்க, தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கிறவர்கள், உலக மனுஷன் ஒரு விஷயம் சொல்ற நடக்காதுன்னு அது அவன் சொல்லட்டும், அவனோட அறிவு, அவனோட புத்தி, அவனோட ஞானங்கள் அவங்க பேசுறாங்க. ஆனா அந்த வேதம் சொல்லுது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த எல்லா காரியத்தையும் அவர் தூங்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். முடிஞ்சு போன எல்லா ஃபைலை அவர் ஓபன் பண்ணுவார். நீங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடலாம். முடிஞ்சு போன கொஞ்சம் திருப்பி, முடிஞ்சு போன எல்லா ஃபைல்ஸ் கர்த்தர் நிச்சயம் ஓபன் பண்ணுவார். நான் நம்புறேங்க. நடக்காது சொன்ன எல்லா காரியம் வாசிங்களேன். நீங்க எரேமியா தீர்க்கதரிசனம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. எரேமியா 29:11ல எஸ், இது எல்லாருக்குமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. இப்போ நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இந்த எதிர்பார்த்து தான் அவர் கொடுப்பார். அங்க வார்த்தை அழகா சொல்லுது, எல்லாருக்குமே எதிர்பார்ப்பெல்லாம் மனுஷன் இருக்காங்க. எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு, அப்போ நீங்க ஒன்னு எதிர்பார்க்கிறீங்க, அதை உங்களுக்கே செஞ்சு முடிப்பா. நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவு எல்லாருக்கும் சொல்றாங்க. நீங்க என்ன இந்த 9 மாசம் ஜனவரி 1 தொடங்கி இந்த நாள் வரை என்னெல்லாம் எதிர்பார்த்து நடக்கல கிடைக்கலையோ பரவாயில்ல, கர்த்தர் நடத்தி கொடுப்பா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர்ல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு என் பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க தலைப்பா என்னன்னு வச்சுங்களேன், நீங்க எதிர்பார்த்ததை அவர் செஞ்சு முடிப்பார். அதற்கு அது நடக்கணும் சொன்னா ஒரு திட்டம் அவர் வச்சிருக்கிறார். இப்படி சொல்லிடுங்க, நான் ஒன்னு நினைச்சிருக்கேங்க, அதை நடத்த போறாருங்க. எப்படின்னா அது நடப்பதுக்கு ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். இப்படி சொல்லலாம், எப்படி தெரியுமா, நான் எதிர்பார்க்கிறேன் அது நடக்கவே நடக்காது, நான் ஒன்னு ஆசைப்படுற நடக்கவே நடக்காது. இது உண்மை. அது நடக்கணும் சொன்னா அதுக்கு சில பிளான் வேணும். அந்த பிளானை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இன்னைக்கு வெளிப்பாட கர்த்தர் கொடுப்பா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அதுக்கு நீங்க இன்னும் கூட வசன ஆதாரமா வாசிருங்களேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதையும் வாசிருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கோ, நல்லா பாருங்க.
தேவனை வெளிப்பாடு என்னன்னா, நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன், அது நடப்பதற்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்றார். இந்த வார்த்தை சொல்லி நீங்க அதை தப்பா நினைக்க, நீன்னு சொல்ற தப்பா வார்த்தை அப்படி இருக்கு, அதான் சொல்ல நீ ஒன்று நினைச்சிருக்கல்லப்பா, அதை விட சிறப்பா நான் நினைச்சிருக்கேன். நீ ஒரு பிளான் போட்டிருக்கல, அதை விட பெஸ்ட் பிளான் என்கிட்ட இருக்கு. சோ தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார், அந்த திட்டத்தின்படி அதை செய்து முடிப்பா. நீங்க எதிர்பார்த்த காரியம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம், முடியாம போயிருக்கலாம், இல்ல பல ஃபெயிலியர்ஸ் நீங்க பார்த்து இருக்கலாம். நீங்க எடுத்து வச்ச எல்லா படியும் தோல்விதான், பரவாயில்ல. இனி வர நாட்கள் உங்களுக்கு ஜெயப்படியை கர்த்தர் காட்டுவா. ஏன்னா நீங்க ஜெயிப்பதுக்கு ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்கு. நான் நல்லா சொல்லிடுறேன், உங்க திட்டத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதை நிறுத்தி வைங்க. அவர் திட்டத்தை கொடுக்கிறார், அந்த திட்டம் உங்களை வெற்றின் படியில கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வா. அவர் சொன்னா நீ நினைச்சிருப்பதை விட நான் சிறப்பாக நினைச்சிருக்கேன். நான் என்னென்ன வார்த்தை சொல்ல போறேன்னா, நான் தேவன் வெளிப்பாடுலாம் சொல்லிடுங்க. அவர் திட்டத்தை கொடுக்கிறார் எல்லாருக்குமே, எல்லா குடும்பத்துக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தீர்க்க தரிசனமா என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17:37 என்னைக்கோ ஒரு நாள், அது ஒருவேளை போன வருஷமா இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளா இருக்கலாம், நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட நாளாக, அது என்ன வேணா வச்சுங்களேன். நீங்க ஒரு நாள் உங்ககிட்ட கர்த்தர் பேசினார். 2 ராஜாக்கள் 17:37 அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த, சரி போதும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, யாருமே இப்போ நான் கூட போய் சொல்ல முடியாது, நீங்க யாரும் போய் சொல்ல முடியாது. என்னன்னா அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்கள். நீங்க ஜெயிக்கணும், உங்க குடும்பம் வெற்றி அடையணும். சில குடும்பத்தை போராட்டம் போராட்டம் போராட்டம், பிரச்சனை பிரச்சனை, அதுக்கப்புறம் தோல்விகள், ஏமாற்றங்கள். ஏங்க எவ்வளவு நாள் தான் ஏமாந்து போயினே இருப்போம், எவ்வளவு நாள் தான் தோல்வியில வாழ்வோம், எத்தனை நாள் தான் வியாதியில வாழ்வோம். இதுக்கு என்ன வெளிப்பாடு தெரியுமா? ஒரு திட்டத்தை எழுதி கொடுத்தார். இப்போ பாபு உனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிற, உன் குடும்பம் ஜெயமா இருக்க. நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தேவ திட்டம் உங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்க. நான் சின்ன சாட்சி சொல்லிடுறேன், பிரசங்கத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சாட்சியை கேட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று செஞ்சிடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நாள் ஒரு திட்டத்தை எழுதி கொடுத்தார், அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சினப்போ. ஏன்னா அந்த திட்டம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த திட்டத்தில் இல்லாதனால தான் நம்ம தோற்று போயினே இருக்கோம். சில நேரங்கள் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 ஊழியக்காரர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அதில் ஒருத்தர்கிட்ட ஒரு பாஸ்டர் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ₹1000 சேலரி கொடுத்தாங்க. நான் எல்லா வேலையும் செய்வேன், கார் டிரைவ் பண்ணுவேன், பாஸ்டருக்கு A to Z அந்த காலத்தில் அப்படி தான் நடத்துவாங்க. 2006 2005 2006 அப்போ எனக்கு கல்யாணம், எனக்கு 700 சேலரி. எனக்கு அப்போ கல்யாணம் 2006 கல்யாணம் ஆகுது. அப்போ பாஸ்டர் இறக்கப்பட்டு என்ன பண்ணேன்னா, உனக்கு சேலரி எத்தனை பண்ண 1000 ரூபா கொடுத்தாரு. அவ்வளோதான் சேலரி, ஜஸ்ட் வெரி ஒரு சாதா சேலரி. 1000 சம்பளம் வாங்குவேன், 300 தசமாக கொடுப்பேன். அது ஏன் அப்படி கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. நான் அந்த காலத்திலும் பைத்தியம், இந்த காலத்திலும் பைத்தியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொந்த இருப்பதில்லை. நீங்கள் ஒரு ஆமென் சொல்லிடலாம். சரி விட்டுருங்க, அந்த விஷயத்தை விட்டுருங்க, கொடுத்துருவேன். அப்போது எங்கள் சர்ச்சில் இருந்த ஒரு ஆஃபீஸர் சிவாடி ஃபேக்டில் கெசட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு அவங்க மூலிமா, நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா, அதனால் என் கஷ்டம், என் குடும்ப கஷ்டம், நிறைய ப்ராப்ளம் மீன்ஸ் ஃபேமிலி ரன் பண்ண முடியல, அது குடும்பம் நின்று போகுது, அந்த மிஷினை ஓட்ட முடியல, ஸ்டக்காகி போகுது மிஷினு. அது ஆயில் சர்வீஸு, டீசல் சர்வீஸ் எல்லாம் பண்ணி போகிற ஃபேமிலி ஓடலை. புரிஞ்சுக்கோங்க நீங்கள், அது அந்த மிஷினை ஓட்ட முடியல, நின்றுச்சு. நானும் அதை ரன் பண்ண முடியல. ஸோ அந்த சார் என்ன பண்ணார்னா, இந்த மிஷின் மீன்ஸ் நம்ம வாழ்க்கை, ஓகே, குடும்பத்தை சொல்கிறேன். உங்கள் குடும்பம் நல்லா ஓட்ட ஐடியா சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திருச்சபை இன்னைக்கு இருக்குது. அந்த திருச்சபையுடைய மிகப்பெரிய போதகர்கிட்ட என்னை கொண்டு போயிட்டு என்னை சேர்க்குறாரு. பைபிள் முடிச்சிருக்கேன், தம்பி பாஸ்டருக்கு டிரைவர் ஒருத்தர் வேணும், மிகப்பெரிய சர்ச் வச்சு பேர் சொல்ல, பாஸ்டருக்கு டிரைவர் வேணும், 6000 ரூபா சேலரி கொடுப்பாங்க. பாருங்க, அன்றைக்கி எனக்கு 1000 ரூபா சேலரி, எனக்கு 6000 அது பெரிய பணம் அந்த காலத்தில், அது பெரிய பணம் எனக்கு கொண்டு போனேன். அப்போ நான் சொன்னேன், தப்பா நீங்கள் அந்த பெரிய ஊழியக்காரருக்கு முத்தவர் இருக்கிறாரு எனக்கு கொண்டு போகிறக்கு. நான் சொன்னேன், இல்லையோ நான் டிரைவர் கிடையாதுங்க, நான் பாஸ்டர்ன்ட்டேன். அது அவர் ஒரு பெரிய ஊழியக்கார, பெரிய தேவ மனுஷன், வயசானவர், பெரியவர், என்ன மாதிரி 1000 பேர் பார்த்து அவர் ஒரு மாதிரி, அதாவது அவர் இன்ஸ்டால் பண்ண வச்சு. நானும் அப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை பாருங்க, நம்ம அப்படி தானே லூசு மாதிரியே சுற்றி நிற்கிறோம். என்ன பண்ணது, நான் டக்குன்னு அவர்கிட்ட அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், இப்படி சொல்லி சமாளிச்சிடணும். நான் எடுத்த உடனே ஃப்ராங்காக, இல்லைங்க நான் டிரைவர் கிடையாது, நான் பாஸ்ட்டுங்க. ஏன் பாஸ்டர், ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தேன், பைபிள் ஸ்கூலில் போய் 3 வருஷம் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன், ஃபஸ்ட்டு சும்மா சுற்றினுக்கிறேன், ஊழியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் என் நான் பாஸ்ட்டு. ஸோ தேவ திட்டாது பாஸ்ட்டு, நான் என் மனசில் பதிஞ்சிச்சு. ஒன்று சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, நான் டிரைவராக போயிருந்தேன்னா நான் இன்னைக்கு அந்த சபை டிரைவராக தான் இருப்பேன்.
உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவ திட்டம் கஷ்டம் தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். இன்னைக்கு அதே சர்ச்சுக்கு போவேன், அதே இடத்துல நிற்பேன், அங்க நிக்கிறேன். என் கூட இருந்த எல்லாருமே இன்னைக்கு வேலைக்காரன் நிக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு தேவன ஊழியக்காரன் அங்க போய் நிக்கிறேன். நான் சொல்ற வெளிப்பாடு சில கஷ்டம் தாங்க, சில துன்பம் தான். ஒரு வெளிப்பாடு இருக்கு, ஒரு திட்டம் எழுதி கொடுத்தா நீ இப்படிதான் இருக்கணும். சிலங்க கஷ்டத்துக்காக திட்டத்தை மாத்திக்கிறாங்க, நம்மளே மாத்திக்கிறோம், நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிரச்சனை போராட்டம், நான் என் கஷ்டத்தை பத்தி அதெல்லாம் சொல்லத்துக்கு கிடையாது. என்ன பிரபலப்படுத்துற மாதிரி ஆயிடுங்க. அதாவது 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். பஞ்சாயத்து நடக்குது, பிரச்சனை வருது, சர்ச்சு வருது. ஐயோ எங்க சர்ச்சு பாஸ் ரொம்ப பாவங்க, அவரு என்னால பட்ட பாடுகுது பாருங்க. ஐயோ என்னால அவருக்கு அவ்வளவு தொல்லை, அவர் நிம்மதி இல்லை. ஏன்னா பிரச்சனை அப்படி பெருசா போயிட்டு இருக்குது. இப்ப நான் கடைசியான வேலைக்கு போகணும், போய்தான் ஆகணும். இல்லைங்க, தேவ திட்டம் உனக்கு தற்கால சந்தோஷத்துக்காக பிற்கால நன்மைகளை இழந்துடாதீங்க. ஓகே, இப்ப இருக்கிற சொல்ல ஏசா மாதிரி இப்போ ஒருவேளை தப்பா நினைக்காதீங்க, நல்லா அப்படியே மெட்ராஸ் லாங்குவேஜை கொஞ்சம் பேசிடுவேன், நீங்களே மெட்ராஸ் தானே கேட்டு. இப்போ ஒருவேளை சோத்துக்காக நான் பல வேளை சோரை இழக்க ஆயத்தமா இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரச்சனை இப்போ முடிஞ்சா போதும், தேவ திட்டத்தை விட்டுட்டு தேவ திட்டத்தை கொலாஸ் பண்ணிட்டு நான் ஒரு பிளானை போட்டுட்டு எனக்குள்ள மைண்டை செட் பண்ணி இப்படிமா நானே ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலை போய் நானே இல்லைங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வேதம் அழகா சொல்லுது, உங்ககிட்ட மன்னிக்கிற உங்ககிட்ட நான் ஒன்னு எழுதி கொடுத்த எங்க எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் திட்டத்தை கொடுத்தா. உங்க குடும்பம் ஜெயிக்க, உங்க பிள்ளைங்க ஜெயிக்க, நீங்க ஜெயிக்க திட்டத்தை எழுதி கொடுத்தா. ஓகே, அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவ திட்டம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். கர்த்தரோட திட்டம் உங்களை உயர்த்துங்க. இப்போ நான் தேவ திட்டத்தில் சில மனுஷன் வாழ்ந்தாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லிடுறேன். நீங்க அப்படியே அதை மனசில் வச்சுட்டு இந்த நாள் தொடங்கி நேற்று வரை இல்லைங்க, தேவட வார்த்தை கேட்பதற்கு முன்னாடி எப்படியோ வார்த்தைக்கு பின்னாடி நீங்க ஒரு தெளிவான முடிவு வந்துடும். இனி நான் செய்வது தேவ திட்டமாக தான் இருக்கும். இனி என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் அது தேவனுடைய திட்டத்தின்படி தான் எடுத்து வைப்பேன். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இல்லங்க, உங்களை நஷ்டப்படாமல் கர்த்தர் காத்துக்கொள்வா. தேவன் தம்முடைய திட்டத்தின்படி வாழ்கிற ஒருவரையும் அவர் கெட்டு போக வைத்ததே கிடையாது. எழுதி கொடுத்த திட்டத்தை மனசுல ஒருவேளை மறந்துட்டீங்க யாராவது இல்லங்க, நீங்க யாருமே சொல்ல முடியாதுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல எல்லாரும் சொன்னா என்கிட்ட கர்த்தர் வசனம் பேசினாரு, என்கிட்ட ஒரு வசனத்தோட சொன்னாரு, எனக்கு அடையாளம் காமிச்சாரு, மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. அங்கதான் தேவன் தம்முடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த வசனத்துல கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை தேவன் திட்டம். இந்த திட்டத்தை நீங்க புரிஞ்சு உங்க வீடுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நீங்க ஸ்டெப்பை எடுத்து வச்சு பாருங்க. ஒரு படி நீங்க எடுத்து வைங்க, உங்களுக்காக பல படிகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். வழி இல்லாத ஒரு இடத்துல வழியை கொடுத்தாரு முதல்ல சொன்ன, எப்படி? அது தேவ திட்டம். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஆண்டவர் சொல்லிதான். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டவரே நீங்க சொல்லிதான் நான் வந்தேன், ஆண்டவரே நீங்க சொல்லிதான் போனேன், ஆனா வழி இல்லை. ஒரு கற்பனை பண்ணுங்க, இப்படிதான் போப்பா ரூட்டை போட்டு காமிச்சாரு, மோசேவை செல்ல கூட்டு வந்து இருக்கிறாரு, கடைசியா பார்த்தா வழியே இல்லை. என்னடா ஏமாத்திட்டாங்க, நான் அந்த பாவ பாஸ் பிரசவனை ஏமாத்திட்டாரு, ஆண்டவரே வழி இல்லை. ஆண்டவரே பின்னாடி இருக்கிற வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் அப்படிதான், அவர் தான் திட்டத்தை கொடுத்தார், அவரே திட்டத்தை நிறைவேற்றி காமிப்பார். சோ 2-3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைய மனுஷங்கிட்ட பேசினாருங்க. நோவா கிட்ட தேவன் தம்முடைய திட்டத்தை கொடுத்தார். சில திட்டங்களை நம்ப முடியாது, சில திட்டங்களை ஏற்றுக்க முடியாது, சில திட்டங்களை விசுவாசிக்க முடியாது. ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும், நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். நோவா கிட்ட ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் பேசுறார். என்ன பேசுறாரு? தேசத்தை மழை வரப்போகுது, எல்லாரும் மடிந்து போக போறாங்க, நீ ஒரு பேழை செய்ப்பான்ற. ஒரு கப்பல், ஒரு பேழை, ஒரு போட் செய்யுண்டா வச்சுங்களேன். இது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். இப்போ நான் சொல்கிறேன், தம்பி நாளைக்கு மழை வரும்பா, சந்தோஷம், ஏன் லீவ் விட்டுருங்க, அவ்வளோதான், அவ்வளோ பிடிச்சிங்க. இப்போ நான் சொல்ல வானத்துலேருந்து நெருப்பு கொட்டுப்பான்னு சொல்லுவேன். குழந்தைங்க சண்டே ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நம்புவீங்க. ஏன் சொல்லுங்கள்? சோதோம் குமர பட்டணத்தில் அது நடந்தது. வேதத்தில் வானத்திலிருந்து, இப்போ வானத்திலிருந்து மழை வரும் சொன்னால் நம்ம நம்புவோம், நம்ம பார்த்துருக்கோம். வானத்திலிருந்து பனி கட்டி, அது ஆலங்கட்டி மழை சொல்லுவோம், டமால் டமால் உங்கள் உடம்புல உந்துதா விழும், அது பெரியவங்களுக்கு தெரியும். வானத்தில் நெருப்பு கொட்டும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவர் நம்புவாங்க. ஏன்னா சோதோம் குமர பட்டணத்தை கத்த நெருப்பு வச்சு அழிச்சார். இப்போ நான் சொல்கிறேன், வானத்திலிருந்து பணமாக கொட்டப்போன்னு சொன்னான், இவன் வீட்டுக்கு போய் சொல்லுவான், அந்த பாச நல்லா பிரசவம் பண்ணியிருந்தார் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சாருவான். ஏன்? பிகாஸ் நம்ம நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டோம்? சார் எவ்வளோ வருஷம் வாழ்றேன் எனக்கு தெரியாதா, ஆனத்து தான் வராது, நகையா கொட்ட போகுது, இப்படி சொன்னால் நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம். ஏன்? பிகாஸ் நம்ம பார்த்தது கிடையாது, யாரும் நமக்கு வந்து சாட்சி சொன்னது கிடையாது. சேம் இதே தான் அங்கே நோவா கிட்ட பேச, வானத்திலிருந்து மழையா, இதுவரை மழை அவங்க பார்த்ததே இல்லை. வானத்தில் இது பனி எழும்பும், பனி தேசத்தை நினைக்கும், அதில் பயிர் வளையுது, இப்படி தான் வானத்தில் தண்ணி ஊற்றும். இப்போ ஒரு கற்பனை என்னன்னா, வானத்தில் தண்ணி ஊற்றுமா?
எப்போ ஊத்தும்? பிகாஸ் அவங்க யாரும் பார்த்ததில்லை. நான் சொல்ற தேவ திட்டம் அப்படியேப்பட்டதான். உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சு சொல்லுவாரு. உங்களால நம்ப முடியாதுங்க, உங்களால ஏத்துக்க முடியாது, ஏன்னா நம்ம பார்க்கல, இது அனுபவிக்கல, இது என்ன புதுசா இருக்கு. பட் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நானும் நோவாவை போல சந்தேகப்படாம, கிராஷ் கொஸ்டின் கேட்காம, கர்த்தர் சொன்னா நான் செய்வேன். நீங்க ஆமென் சொல்லிருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, இந்த கேள்வி கேட்கறது இது எப்படி சொல்லுவாங்க, நிறைய அறிவாளிங்க, இல்லை அறிவு நமக்கு தேவைதான். பட்டு என்னன்னா, நம்முடைய படிப்பு, அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே வசனத்துக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ நான் சொல்ல அறிவை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், நான் செக்குலரில் கொஞ்சம் படித்தேன், ஓரளவுக்கு படித்தேன், அப்புறம் நின்றுட்டேன். ஏன்னா அந்த வயசுக்கு அந்த படிப்பு போதும். 12வது பாதி வரையும் படித்தேன் நான். அந்த வயசில் நான் அவ்வளோ படித்தது பெரிய விஷயம், அவ்வளோ அட்டகாசம். கொலைகேஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியது நாங்கள், அது ஏற்கனவே சாட்சியாக சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா, அறிவை பற்றி பேசுகிறோம். படித்தோம், பைபிள் ஸ்கூல் படித்தேன், நிறைய படித்தேன், டீச் பண்ணுறேன் வச்சுங்க. அறிவுன்னு ஒன்றுக்கு பாருங்கள், என் படிப்போட அறிவை நான் வேதத்துக்கு கீழே தான் வைக்கணுங்க. என் படிப்போட அறிவை நான் வேதத்துக்கு வசனத்துக்கு மேலே வச்சுட்டேன்னா அடுத்த முறை இங்கே நிற்க முடியாது, இங்கே நின்னாலும் சரி தேவனை மகிமை பார்க்க முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு நல்ல ஞானங்கள், நல்ல கிருபைகள், நல்ல அறிவு, அதாவது சொல்ல எக்கனாமிக்கல் பவர், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் சயின்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. பட் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கணும். இப்படி சொல்ல தேவ திட்டத்துக்கு கீழே இருக்கணும். இல்ல மனுஷ அறிவு சொல்லுது வானத்தை. இப்போ நோவா பேழைப்பட்டு செஞ்சுனுக்கிறார் ரோட்ல. ஏங்க இதெல்லாம் வீட்டில் செய்யற விஷயம் கிடையாதுங்க, இதை வீட்டு வாசல பண்ண முடியாது. ஒரு கிரவுண்ட்ல, மேபி ஒரு கிரவுண்ட்ல அதை செய்யணும், ஒரு வனாந்தரத்தில். ஏன்னா அவ்வளோ அதை டிஸ்டன்ஸை கொடுக்குறார், இவ்வளோ நீளம், அவ்வளோ அகலம், இவ்வளோ போறார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, கோச்சிக்காதீங்க, நோவா பொண்டாட்டி நல்லா பொண்டாட்டிங்க, ஏன் கேளுங்க, அவர் சொன்னது அப்படியே கேட்டாங்க பாருங்க. என்ன அநியாயமாக இருக்குது, மழை வரப்போகுது. இப்போ இவர் போயிட்டு வராரு, என்கிட்ட யார் பேசினானே தெரியல, அது கடவுள்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் அதுவும் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, நோவா கர்த்தர் தான் பேசுகிறான்னு சொல்கிறதுக்கு ஐடென்டிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அவரு ஓகே, அவங்க குடும்பத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைய நம்ப வச்சுருங்க பார்க்கலாம். பாதி பேய் மாதிரி பேசுங்க. ஆமாம், அறிவாளி பேசுவான், படிச்சான், பசங்களை படிச்சு வச்சோம், ஃபேமிலி படிச்சிச்சு, அறிவில் போவோம். நோவா பேழையை போட்டு கட்டையை போட்டு விட்டு செய்கிறாரு. ரோட்டில் போகிறலாம் கேட்குறான், கசின்ஸ் கேட்குறான், எல்லாம் கேட்குறான். நோவா என்ன பண்ணுறேன், மழை வரப்போகுது, நான் கப்பல் செய்கிறேன், எல்லாரையும் காப்பாற்றின கடவுள். எவ்வளோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நீங்கள் விசுவாசத்தை நில்லுங்க, விசுவாசத்தை விட்டுடுங்க. நீங்கள் தேவ திட்டத்தை நில்லுங்க, பல பேரோட பகையை நீங்கள் சம்பாதிப்பீங்க. நீங்கள் தேவ திட்டத்தில் வாழுங்க, பல பேர் உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் தேவ திட்டத்தில் நில்லுங்க, உங்களை அசிங்கமாக கேவலமாக பேசுவாங்க, ஆனால் ஜெயம் உங்களுடையது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நோவாக்கு அந்த வார்த்தை ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஜனங்க பார்த்துட்டு சூப்பரா அப்படியே சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? நம்ம ஊர் ஆளுங்கம்மா கல்யாணம் எப்படி சூப்பராக இருந்து போயிட்டு என்னதான் சோறு போட்டுச்சுங்க அப்படி பேசுகிற ஆட்கள். எப்படி போகணும் சூப்பராக, இதெல்லாம் பாரு மூஞ்ச. நம்மளாம் நேரில் ஒன்று சொல்ல, பின்னாடி இவர் செஞ்சு நிற்கிறாரு, இவங்களாம் வராங்க பார்க்குறாங்க, நடந்த சம்பவங்கள். பட் பின்னாடி எப்படி பேசுகிறாங்க, கண்டிப்பாக நோவா காதுல விழுந்திருக்கும், அவங்க மனைவி காதுல போயிருக்கும். இன்னொன்று அவங்க பசங்களை எடுத்துங்க, 3 ஆம்பளை பசங்க. அதை விட பெரிய விஷயம்னா அவர் எப்படி அந்த 3 மருமகளை ஒத்துக்க வச்சாரு தெரியல. இப்போ 3 மருமகளை ஒரே வீட்டில் வச்சு வாழ்க்கை வாழ்றாங்க. தேவனுடைய திட்டமும் வெளிப்பாடத்தை அந்த குடும்பம் ஏற்றுக்குது. அந்த குடும்பம் தேவ திட்டத்தில் வேலை செய்கிறாங்க. நான் சொல்ல எல்லாரும் கேவலம் பேசுனாங்க, அவமானம் பார்த்தாங்க. தேவ திட்டத்தில் நோவா நிற்கிறாரு, உடஞ்சி போய் நசுங்கி போய் ஒவ்வொரு நாளும் அவமானங்கள், ஒவ்வொரு நாளும் அசிங்கங்கள், அவன் பின்னாடி பேசுகிற வார்த்தை. ஏன்னா இப்போ அந்த ஒர்க்கை இந்த குடும்பம் செஞ்சது. மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கியிருப்பாங்க? கண்டிப்பாக கடைக்கு போயிருக்கணும், தெரிஞ்சுட்டு வாங்கியிருக்கணும், காடுக்கு போயிருக்கணும், அதை ஒர்க் பண்ணிக்கணும். அதை நம்ம அந்த ஒர்க்கை பாருங்கள், ஒர்க் பெரிய ப்ராசஸ். இது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு. ஆனால் ஒன்று, மழை வந்தது. நான் சொல்ற திட்டத்தை ஏற்றுக்காதவெல்லாம் அழிஞ்சு போனார்கள். திட்டத்தை ஏற்ற குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். உங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். ஸ்பெஷல் பிளான் உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்தை காப்பாற்ற திட்டம். இப்ப நான் அப்படி சொல்லிடுறேன்னு, ஒருவேளை நோவா அந்த திட்டத்தை அவர் ஸ்பாயில் பண்ணிட்டார், இல்ல அது பண்ணல அப்படின்னா என்ன ஆயிருக்கு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும், அழிவு வந்திருக்கும். அழிவு உங்க குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க அதுக்காக தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தெளிவாக எழுதியிருக்கு. உன் குடும்பத்தை காப்பாத்திக்க நீ செய்யப்பான்ட்டார். அப்போ நோவாக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, தேவன் திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தை நான் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்த திட்டத்தை ஏற்றுக்க முடியல, அது நம்ப முடியல. ஆமாங்க, நம்ப முடியாத சரி. வசனம் என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் வசனம் சொல்லுது, அவர்கள் கண் காணவும் இல்லை. நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவ திட்டத்தில் வாழ்ற குடும்பத்துக்காக இந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க தேவ திட்டத்தில்
நில்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தின நன்மையை நீங்க பார்ப்பீங்க. 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்து அன்புக்குள்ளுக்கு ஆயத்த பண்ணி மீன்ஸ் பிளான், ப்ரிப்பேர்ட் பிளான். ஏற்கனவே பிளான் பண்ணி ஓகே பண்ணி வச்சுட்டாரு. அது என்ன தெரியுமா? கண் காணவும் இல்லை, காது கேட்கல, இருதயத்தை தோன்றல. நீங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணில் பார்க்காத என்ன இருக்கு, காதுல கேட்காத என்ன இருக்கு, இருதயத்தை யோசிக்காத வார்த்தை சொல்லுது. நீ இதுவரை தேவ திட்டத்தில் வாழ்ற குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதுவரை காணாத ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. இதுவரை கிடைக்காத செல்வங்கள் செழிப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொட்டி கொடுப்பா. அவர் எப்படின்னா நம்ம எண்ணி கொடுக்கிறோம், அவர் அள்ளி இல்ல, அவர் மடியில சரிந்து விழுந்து. இந்த பழைய காலத்து தமிழ்நாட்டு அம்மாங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பழைய கால தமிழ்நாட்டு ஆயாங்க அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இவ்வளோதான் இருக்கும். அதில் அமுக்கி 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 அந்த ஆயா சாப்பாடு கட்டும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இதில் அடுத்த விஷயம், நீங்கள் கூட அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அமுக்கி அமுக்கி சோறை கட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒரு முட்டையை சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஆயாங்க அம்மாங்க நமக்கு எப்படி மக்கா அப்படி எச்சலகம். அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து 8 மாதம் 9 மாதம் மாதிரி அப்படி உப்பி இருக்கும். கீழே வந்து ஒட்சிக்கு அப்படி தான் இருக்கும். அதை ஒரு கவரை போட்டு ஏன் அப்படி செய்கிறாங்க? நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. அந்த தாய் பாசத்தை பார்த்தா அமுக்கி அமுக்கி. உலகத்தில் அதெல்லாம் எல்லாருக்கிட்டே கிடைக்காதுங்க. கடவுள் அப்படியேப்பட்டவருங்க. நீங்கள் தேவ திட்டத்தை நில்லுங்க. அமுக்கி குலுக்கி. ஏன் அமுக்குறாங்க, ஏன் குலுக்குறாங்கன்னா இன்னும் கண்டென்ட் அதிகமாகும். நீங்கள் சாப்பாடு நம்ம ஊரில் பிரியாணி போடுவான் பாருங்க, அப்படி தூக்கி போடுவான். ஏங்கம்மா அமுக்கிட்டா கொஞ்சம் உள்ள போயிடும், அமுக்க கூட இப்படிலாம் போடுவான். நல்லா பாருங்க. ஏன்னா அது அந்த லெவல் வரணும். நீங்க கையை வச்சு அமைக்க போற பாதிதான் இருக்கும். ஏன்னா அவன் சம்பாதிக்கணும். பட் கடவுள் அப்படி இல்லை. அமுக்கி அமுக்கி குலுக்குனார்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், இன்னும் கொஞ்சம் கொட்டலாம். அமுக்குனா இன்னும் கொஞ்சம் கொட்டலாம். கடவுள் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர். தேவ திட்டத்தை வாழ்ற குடும்பங்களாய் உங்களுக்கு இதுவரை காணாத தீர்க்க தரிசனமா சொல்லிடுங்க. இந்த 9 மாசம் நீங்க காணாத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டிடுவார். நோவாவும் செய்தது போல தேவ திட்டத்தை ஏற்று செய்யுங்க. ஜெயத்துக்காக ஒன்று சொல்லி, ஒரு நாள் தாவீது ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் தோத்து போனா எல்லாருக்கும் அப்படி தானே. ஒரு லெவல் வரும்போது சில நேரத்தில் நம்ம சரிக்கிடுவோம், விழுந்துடுவோம். அப்போ தாவீது ஒன்று ஆண்டவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி பண்ணணும் ஆண்டவரே, இந்த சண்டைக்கு நான் போகிறேன், எப்போ பார்த்தாலும் தோத்து போயிட்டு வந்துடுறேன். இந்த சீனில் இந்த இடத்துல நான் தோத்துறேன் ஆண்டவர், இவனுக்கிட்ட நான் ஜெயிக்கணும், எனக்கு பிளான் கொடுங்கன்னு கேட்குறாரு ஆண்டவர். ஸோ அந்த பிளானை பற்றி செம்மையாக இருக்கும். நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் எடுத்து வச்சு 5ஆம் அதிகாரத்தில், அதாவது தேவனை வெளிப்படுத்துறீங்களா? நம்ம நினச்சி ஒன்று வாழ்கிறோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், பட் சக்ஸஸ் ஆகலை. உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃபெயிலியர்ஸ்குள்ளே போகிறீங்களோ, சக்ஸஸ் ஆகலையோ, நீங்கள் எதிர்பார்த்தது எப்போ நடக்கலையோ, எதிர்பார்த்தது தள்ளி போதோ, அப்பயே நீங்கள் நின்றுட்டு ஆண்டவர் இது தள்ளி போகுது, ஒதுங்கி போகுது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன். அப்போ தாவீது உட்கார்ந்து கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு பிளான் கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க. தோல்வியில் இருக்கிற குடும்பங்கள், ஏமாற்றுகிற குடும்பங்கள், இன்னைக்கு அந்த வார்த்தை நீங்க பிடிச்சிக்கணும். ஆண்டவரே நான் ஜெயிக்க, நான் புத்திசாலித்தனமா இருக்க, நான் ஞானமா இருக்க, எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்கப்பா, ஒரு திட்டத்தை கொடுங்கப்பா அப்படின்னு தாவீது கேட்டேன். நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 பெலிஸ்தர் திரும்பவும் வந்து, நல்லா பாருங்க, சண்டைக்கு வந்து பெலிஸ்தர் மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்ப தாவீதுன்னா மறுபடியும் தோத்துருமோ இல்ல மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோ ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணத்துல போகுது. இப்போ காட் ஒரு பிளானை கொடுக்கிறார். நீங்க 23, 24 வாசிங்களேன். நல்லா பாருங்க. முசக்கொட்டை ஒரு செடியை வச்சு என்ன பிளான் கொடுக்கிறாருன்னா வாசிருங்க. சீக்கிரமா எழுப்பி போ. இப்போ இந்த கற்பனை, இவர் யாருங்க? யுத்த வீரங்க, கோலியாத்தை அச்சு காலி பண்ணவர் நம்ம ஹீரோ. சண்டையில வல்லவருங்க அவருக்கு. அதாவது எப்படி சண்டை போடணும், எப்படி ஜெயிக்கணும், எங்க மடக்கணும், இதெல்லாம் பயங்கர அறிவாளி. சிலங்க வாழ்க்கையில தோத்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. நான் சொல்றேன், தெய்வீகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவை. இப்போ நான் ஊழியம், எனக்கு 2 சர்ச் இருக்கு, கூட்டங்களுக்கு போறேன், வேவிஸ் நடத்துறேன், நிறைய டீச் பண்றேன், நிறைய மீடியால பேசுறேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இதை வச்சு காலத்தை நடத்திட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஓட்டும், மாம்சம் ஒரு ஓட்டும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நின்றுடும். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் பலது பார்த்துருக்கேன். நான் ஒரு விஷயம் சவாலா சொல்றேங்க. பிரியாணி ஒரு நாள் சூப்பரா செஞ்சீங்களே, அதே போல இன்னொரு செஞ்சு காமிச்சிருங்க பாலா. முடியவே முடியாது. தமிழ்நாட்டை என்ன நீங்க செய்வீங்க போது, நான் கொண்டாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று சொல்லுவாங்க, மறந்துட்டப்பா, அதை செய்யலப்பா, இதை செய்யல. ஏன்? பிகாஸ் நம்ம அப்படிதாங்க எக்ஸாக்டா செய்ய சொல்லுங்க. அதாவது இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இப்போ நாளைக்கு நீங்க ஒன்று சொல்லுவீங்க பாரு, இன்னைக்கே சொல்லிடுறேன், என்னத்தான் செய்யறது தெரியலையே,
என்ன குழம்பு செய்யணும் தெரியல. ஏங்க டெய்லி நீங்கள் தாங்க செய்கிறீங்க, டெய்லி தான் பண்ணுறீங்க, 25 வருஷமா 10 வருஷமா செய்றீங்க. பட் ஒரு குழப்பம் வருது, சில எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது, ஃபெயிலியர் பண்ணுது. நான் சொல்கிறேன், யாருமே தப்பா நினைக்காதீங்க, அறிவு வேணும், ஏன்னா அதை கத்த தான் கொடுக்குறாரு, ஞானத்தை கத்த தான் கூட வச்சுக்கோங்க, நல்லது. ஆனால் அதனால் ஜெயிச்சா நினைக்காதீங்க, நீங்கள் ஜெயிப்பது ஒரு திட்டம். இப்போ தாவீது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவருங்க. அவர்கிட்டலாம் நீங்கள் போய் கேளுங்களா, எப்படி சண்டை போகணும், எங்கே அடிக்கணும், எங்கே குத்தணும். அதாவது கோலியாத்துக்கிட்ட சண்டை போடும்போது அவன் ஃபுல் கவர் இருக்கான், எல்லாமே மேலே தொடங்கி கீழே வரை பக்கா கவர்ல இருக்கிற கேப், இந்த மூக்கம் க்ளோஸ் இருக்கும், வாய் பேசுறது கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கும், நெத்தி கொஞ்சம் கேப்ல இருக்கும். நான் சொல்றேன், அவ்வளவு தெய்வீகங்க அவர், அப்படியேப்பட்டவருங்க. அப்படியேப்பட்ட கோலியாத்தை அடிச்சு காலி பண்ணவர் இன்னைக்கு என்ன கேட்கிறேன்னா, எனக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க. அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? தேவன் கொடுத்த திட்டம் இருக்கு பாருங்க. தாவீது, நான் சொல்றேன், முசக்கொட்டை செடி இருக்குல்ல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கன்னாரு. எங்க போய்? முசக்கொட்டை செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோன்றார். நான் சொல்ற மாதிரி செய், ஒளிஞ்சுக்கு. நீ ஒளிஞ்சிட்டு அந்த முசக்கொட்டை செடியோடைய டாப்பை பாரு, நுனியை பாருன்னாரு. பார்த்துனே இருக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, பார்த்துனே இருக்கணும், உங்க கவனம் சரியா கூடாது. இதான் தேவ திட்டம், கவனமா இரு. அந்த நுனிகள், அந்த ஏஜ்ல ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வந்து அது அசையும். அப்ப அந்த சவுண்டை நீ கேட்கணும், அப்பதான் நீ எழுந்து போகணும். ஒரு நிமிஷம் முன்னாடி போனாலும் ஒரு நிமிஷம் பின்னாடி போனாலும் நீ தோத்துருவ. நல்லா புரிஞ்சு, பலசாலி யுத்த வீரன். தாவீது கொண்டு சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16. சரித்திரத்தில் யாரை பத்தி அப்படி பேசல. தாவீதுக்கு ஒரு பட்டயம் இருக்கு, கோலியாத்து பட்டயம், அது யாரும் யூஸ் பண்ணல. நான் சொல்றேன், யுத்தத்தில் வல்லவன், யுத்தத்தில் பராக்கிரமசாலி, யுத்தத்தை பார்த்து தாவீதுனா பயப்படுவாங்க. அப்படியேப்பட்ட மனுஷன். நான் சொன்ன ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு திட்டம் தேவை. இவர் இப்ப போயிட்டு ஜனலை கூட்டின்னு வந்துட்டு, வாங்க எல்லாம் மொசை கடிச்சு விடக்கூடாது. என்னையா சொல்ற? கடவுள் சொன்னார், ஒரு ஆமென் சொல்றேன். தேவன் சொன்னார். இன்னைக்கு பிளான் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க, நேற்று வாழ்ந்த அதே போல இன்னைக்கு வாழ முடியாதுங்க. நம்ம போன வாட்டி இந்த ஒர்க்கை நான் இப்படிதான் செஞ்சு முடிச்சேன், அது போன வாட்டி பிரசங்கம் நான் பண்ணேன், அது போன வாட்டி. பட் இந்த வாட்டி வேற, காட்ஸ் பிளான் வேற, அவர் திட்டம் வேற. நீங்க சில விஷயத்தை நம்ம எப்படி கெட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கெட்டு போறோம்னா, எப்பவுமே நமக்கு சீக்கிரம், அவசரம், ஷார்ட்கட்ஸ், இதுதான் நம்ம விரும்புகிறோம். எஸ், பிகாஸ் நம்ம இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது. நான் இப்போ எங்கேயாவது ஆவடிக்கு போனால் எங்கே சீக்கிரமாக போகலாம், கூகுள் மேப் போகிறோம். பட் என்கிட்ட பழக்கம் இருக்குது, எப்பவுமே நான் சேஃப்டி ரோட்ஸ் தான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் சில நேரம் இன்டீரியர் வில்லேஜஸ், அதுக்கப்புறம் இந்த படப்பு அங்கங்கே மூலையில் வண்டலூர் இப்படிலாம் போகும்போது, இன்டீரியர் போகும்போது வேறு வழியில் பைபாஸில் போகணும். நான் 80% பைபாஸில் போட்டு அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற வண்டி அந்த மாதிரி. நான் புல்லட் வந்து ஸ்போக்ஸ் வீல் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் அது பஞ்சர் ஆச்சுன்னா அது எருமாடு மாதிரி உக்காந்துக்கும், அது நவுத்த விட முடியாது. எத்தனை வாட்டி ரோட்டில் எத்தனை வாட்டி விழுந்துக்கிறேன், வண்டி தூக்க முடியாது. 2 பேரும் வாங்கப்பா, ஆம்பளை கொடுத்துக்கும், அது டியூப்லெஸ் கிடையாது. ஸோ பஞ்சர்னா ப்ராப்ளம். இப்போ நான் இங்கே வரேன்னா, நான் ரோடாக வந்தேன்னா, சப்போஸ் வண்டி ஏதாவது பாடிச்சா ஒன்றும் அப்படியே எத்தனை பண்ணி அப்படியே ஓரம் போட்டு லாக் பண்ணிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி நேராக வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் 2 நாள் கழிச்சு தான் வண்டி எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ மோடையில் வந்துட்டு ஒரு சர்ச் போய் பிரசவம் பண்ணிட்டு வரேன், நைட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அங்கேயே விட்டு லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 டேஸ் அதை பற்றி டெஸ்ட் மேட்டர் கிடையாது. இதே இந்த மாதிரி ரூட்டில் போனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன யோசிப்பேன், சேஃப்டி யோசிப்பேன் முக்கியமாக. அது இன்னொரு புது வண்டி வந்து இப்போ லேட்ஸ், ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுங்க. நம்ம பொதுவாக ஈஸியாக போகணும், சூப்பராக போகணும், சீக்கிரம் போகணும், இதெல்லாம் முக்கியம். அதை விட நீங்கள் சேஃப்டியாக போகணும். அது நீங்கள் ஆமீன் சொல்லிட்டு இருக்கணும். புரிஞ்சுங்க, பாதுகாப்பாக இருக்கணுங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எகிப்துலேருந்து புறப்பட்டு போகிறாங்க. ஆண்டவர் மோசே கிட்ட தெளிவாக சொன்ன, உங்களுக்கு தெரியும் மோசே, ஜனங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது, அது ரொம்ப ஷார்ட்கட், ஆனால் அந்த ரூட்டில் ஆபத்து இருக்குது, அதனால் நான் சுற்றி போக பண்ணுறேன்னாரு. இப்போது நான் உங்களை ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்கேருந்து ஆவடிக்கு வாங்க போகலான்னு நான் உங்களை கூப்பிட்றேன் வச்சுங்களேன். இதே ரோட்டில் போகணும், வானா இந்த பக்கம் லூகாஸ் போய், அந்த பக்கம் குளத்தூர் போய், அந்த பக்கம் ரெடில்ஸ் போய், அதுக்கப்புறம் வந்து தாமரைப்பாக்கம் கூட்டோட்டு போய், திருநெல்வேலி போய் ஆவடிக்கு போகலான்னு சொன்னால், ஐயோ போயான்ட்டு போடுங்க. நீங்கள் தோ இருக்கிற 12 கிலோமீட்டர் எப்படி, 50 கிலோமீட்டர் எப்படி, என்ன நம்ம ஒத்துக்க மாட்டோம். தேவ திட்டத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டோங்க. நம்ம எப்படி தான் நமக்கு ஒன்று பழகிட்டோம். நமக்கு வந்து ஃபெசிலிட்டி, கம்ஃபர்டபுள், இப்படியே பழகிட்டோம். தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் ஃபெசிலிட்டி கம்ஃபர்டபுளாக இங்கே ஆண்டோட காட்டாதீங்க. அவரை திட்டம் வச்சிருக்கா, வேர்வை சிந்தணும்னு வச்சிருந்தானா வேர்வை சிந்தி தான் நீ ஆகணுங்க. உங்களை அழகா உட்கார வைக்கிற டிசைன் பண்ற ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு டிசைனா வாழுங்க. தேவ திட்டத்துக்கு போங்க. இவர் எல்லார்ட்டும் சொல்ற, இங்கதான் உட்காரணும், உட்கார்ந்து எல்லாம் முசக்கொடி செடியை பாருங்கன்றாரு. ஐயோ என்னையா அது, நம்ம சண்டைக்கு வந்தோமா இல்ல வரப்பறுக்க வந்தோமா, நெல்லா இருக்க வந்தோமா, என்னையா இந்த ராஜா. எங்க மனுஷங்க எப்பவுமே, நான் எப்பவுமே ஒன்று சொல்லுங்க, நான் தேவ திட்டத்தினா என்னை பத்தி திட்ட ஒரு கூட்டம் இருந்துனே இருக்கும். அவ்வளவுதான், விடுங்க, அவங்க பேசினே இருக்கட்டும். உங்களை பத்தி 4 பேர் பேசினா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, உங்களை யாரும் மறக்காம இருப்பாங்க.
கெட்டதா 4 வார்த்தை பேசிட்டேங்க, ஏன் மறக்காம இருக்கட்டும், பாபு பாஸ்டர் மறந்துடக்கூடாது, மறக்காம இருக்கட்டும், பேசிட்டோம், யாரும் போய் அதட்டாதீங்க, பேசாதீங்க, சொல்லாதீங்க, பேசிட்டு பரவாயில்ல, தசமாட்டு விட்டுருங்க. இப்ப விஷயம் என்ன, தாவீதை பத்தி யோசிக்கல, ஜெயம் உண்டாகணும். இவன் தோத்துட்டா ஒரு மாதிரி பேசுவான், ஜெயிச்சா தாவீது சூப்பரியா, அவர் திட்டமாட்டா, இதான் ஊருங்க. நம்ம தோக்கும் போது நம்ம தப்பா பேசிட்டு போயிட்டு, ஜெயிச்சா எனக்கு அப்பவே தெரியும், என்னமா போய் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு அப்பவே தெரியும் நல்ல மார்க் எடுப்ப, அப்பவே எனக்கு தெரியும் சூப்பரா இருப்ப. இதான் ஜனங்க. தேவ திட்டத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் வச்ச திட்டத்தை எழுதி வாங்குங்க. ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டா கொஞ்சம் கண்டுபிடிங்க. உட்கார சொன்னா உட்காருங்க, ஓட சொன்னா ஓடுங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த முசக்கொட்டி செடியோட நுனிகளை செல்லுகிற இறைச்சனி கேட்கும் போது, அப்போ தாவீதோட கண்ணும் காது எங்கதமா இருக்கு, அந்த டைம் தொடங்கி அந்த நுனியில தான் இருக்கு. சவுண்ட் வருதா, அசைதா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. நான் தேவ மகிமையா சொல்றேங்க, நம்முடைய ஜெயத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறவர். அதற்காக சில திட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. கொஞ்சம் நீங்க தேவ திட்டத்துக்குள்ள வந்துருங்க. ஒருவேளை தேவ திட்டத்துல இல்லைன்னா கூட இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுங்க, கர்த்தர் உங்களை அப்படிதான் வாழ வைக்க நினைக்கிறார். சில தோல்விகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா, சில தோல்விக்கு பின்னாடி சொல்லுவாங்க, ஜஸ்ட் நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அப்பவே தோணுச்சு. சில கத்த தூக்கத்தில் பேசுவார், ஜபத்தில் பேசுவா, பிரசனத்தில் பேசுவா, நீங்க நடக்கும்போது பேசுவா, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்க போகணும், இங்க போகக்கூடாது. நிறைய அனுபவிச்சு பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோன் வரும் உங்களுக்கு, அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அட்டன் பண்ண பிறகு சமாதானமே போயிடும். சில வீட்டுக்கு போகக்கூடாது, சில இடத்த பேச உங்களுக்கு சில தாட்ஸ் வருது. பட் நம்ம என்ன பண்ண, வேற வழி இல்லை. கோச்சிக்கு போறாங்க, எங்க அவங்க கோச்சிங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவர் கோச்சிக்கு போறாரு. கர்த்தருக்கு மகிமை. 2-3 வார்த்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். நீங்க 2 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து வச்சிருங்க. ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். தேவ திட்டம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, குடும்பம் இப்படிதான் இருக்கு, என் பிள்ளைங்க இப்படிதானா. நான் சொல்றேன், இல்லவே இல்லைங்க. உங்க குடும்பத்தை அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பயங்கரமா முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க நினைச்சவர் 1000 மடங்கு அவர் சூப்பரா வச்சிருக்காருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிங்க. தாவீது தேவனுடைய திட்டத்தை நின்ன ஒரு மனுஷன், தேவ திட்டத்தில் வாழ்ந்த மனுஷன். தப்பு செஞ்ச, தவறுகள் பண்ணார், ஏன்னா அவரும் மனுஷன் தான். 7ஆம் 8ஆம் வசனத்துல நீங்க தாவீதை குறிச்ச ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த விஷயம் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும். வாசகங்கள் 7-8. இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, வாசிங்க. தாவீதை நோக்கி, சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்தில் போட்ட பெரிய நாமத்தை. இப்போ இங்க என்ன எழுதிருக்குன்னா, தாவீது ஆடு மேய்ச்சிருந்தார் வனாந்திரத்துல. இப்போ நம்ம ஊர் முறையில அது வச்சு வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சார். இப்போ நம்மள டெய்லியும் போய் டெய்லியும் வந்துடுறாங்க. அங்கே அப்படி இல்லை, ஒன்ஸ் போறான்னா ஒரு 15 days 20 days இருப்பாங்க. ஒருவேளை அப்பா மாட்டு வஸ்திரங்களோ ஏதோ சேஞ்ச் பண்ண அனுப்புவாங்க. மேக்ஸிமம் இவங்க போகும்போது அப்பா திராட்சை ரசம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு 2 weeks 3 weeks இருக்கும். அது அப்படிதான் அவங்க லைஃப். அப்படிதான் ஒன்ஸ் போனா அவ்வளவுதான், அங்கே தான் இருக்கணும் அவங்க. அப்படிதான் அந்த காலத்துல. இப்போ தாவீது எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்துல. என்ன பண்ண? ஆடு மேய்க்கிறார். தேவ திட்டம் என்ன தெரியுமா? சாரி, நீ ஆடு மேய்ப்பது தேவ திட்டம் அல்ல, நீ அரசனா இருப்பது தேவ திட்டம். ஸோ நம்ம வாழ்க்கை அப்படின்னா, இன்னைக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன், வனாந்திரம், செழிப்பு இல்லை, வறுமையா இருக்கு, நல்ல வேலை கிடைக்கல, அது இன்னைக்கு ஓகே. அதை வச்சு உங்க வாழ்க்கை டிசைன் பண்ணாதீங்க, அதை வச்சு உங்க வாழ்க்கை நீ முடிவு பண்ணாதீங்க. தேவ திட்டம் என்ன தெரியுமா? நீங்க வனாந்திரத்தில் வாழ்வது தேவ திட்டம் அல்ல, ஆடுகளை மேய்ப்பது தேவ திட்டம் அல்ல. நீங்க தனியமா இருப்பது. நான் தாவீதை பத்தி சில விஷயம் சொல்லிடுங்க. அவர் மனசு என்ன வந்து, என் வாழ்க்கை வனாந்திரம், கடைசி பையன், எல்லாரும் 4 பேர் கவர்மெண்ட் வேலை செய்யறான், மிச்சம் வீட்டில் சுத்தி நிற்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் முதல் பிள்ளைய தான் நம்ம சாவடிப்போம். கேட்டால் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை சொல்லி கொஞ்சம் நிற்பாங்க. சில வீடு அதையும் போட்டு பொழப்பாங்க. இங்கே என்ன, இவர் கடைசி பையன் வனாந்திரத்தில். இவர் நினைப்பணுமா, என் வாழ்க்கையே வனாந்திரம் தாங்க, இங்கேயே நான் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆடு தான், ஆடை தவிர யாருங்க என்னைக்குன்னா எவனா ஒருத்தனை பாப்பா இவரமா ஆடு மேய்க்கலாம், பேச்சு துணைக்கு அங்கே ஆளு கிடையாது. ஒரு லைஃப் எப்படி நினைச்சு பாருங்க. தனிமை, ட்ரைனஸ், ஒண்ணுமே கிடையாது. மனுஷனை பார்க்கல, ஆஸ்வாத்தை பார்க்கல. நீங்க சங்கீதத்தான் எழுதினார் பாருங்க, அவர் மனசோட வேதனைங்க, அவ்வளவு குமுறல் அவர்கிட்ட இருந்ததுங்க. அவர் வேதனை குமுறல அப்படியே கொட்டா. அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? தேவனை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும். வேற ஒரு சந்தோஷம் அங்க கிடையாது. வனாந்திரத்தில் இருந்தார். கர்த்தர் சொன்னார், நீ வனாந்திரத்தில் வாழ்றான்ல, உன்னை கோபுரத்தில் உட்கார பண்ண. காட்ஸ் பிளான், அது தேவ திட்டம். இப்ப புரிஞ்சுங்க. தாவீது கிட்ட வந்து, உன்னை நான் பணக்காராக்க போறேன், உன்னை ராஜாவாக்க போறேன்னா, என்னுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா?
தாவீது பணக்காராக ஜெபம் பண்ணிருக்கலாம், ஒருவேளை தாவீது கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க ஜெபம் பண்ணிருக்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணிருப்பார். ஒரு விஷயம் அவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். தேசத்துக்கு ராஜாவாகலாம் ஜெபம் பண்ணிருக்க மாட்டார். ஏன்னா அது எப்படி கற்பனை, கனவா தான் நியாயம் இல்லையா அப்படி கேட்பாங்க உங்களுக்கு. கனவா தான் நியாயம் இல்லையா? நம்ம ஊர்ல விளம்பரம் போடுவான், விளம்பரமா தான் நியாயம் இல்லையா? அப்படிதான் சொல்றோம். அப்படிதான். ஏன்னா வண்ணாந்திரம் ஊரை விட்டு ஒதுக்க பொறுத்தல, இவர் யாருக்கும் தெரிய பொறுத்தல, யாரு ஈசாவோட பையன் வந்த கட்சியை பையன் சுத்தி நிற்பானு இதான் தெரியும். இன்னொன்னு உலகத்துல மொத்த பரம பிடிச்சவனும் அவனுக்கு அண்ணனுக்கு தான். அதாவது கடவுளே இவனை தூக்கி விட்டாலும் காலவாரி சாவ வச்சிடும், அப்படி ஒரு கூட்டம் சுத்தி நிற்குது. இப்போ இவர் எல்லாம் ஜெபம் பண்ணிப்பா, ஆண்டவரே என்னை இங்கேருந்து கொண்டு வாங்க, சரி ஓகே ஆண்டு எல்லா ஜபங்களும். நான் எனக்கு வேதத்தில் சில கதாபாத்திரங்கள்லாம் இருக்கு, அது ஆச்சரியமா இருக்கும். இவன் ஜபமே பண்ணலையே, ஆனால் கர்த்தர் ஆஸ்வதிச்சான். தேவ திட்டம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. இந்த தரித்திரம், இந்த கவலை, இந்த வியாதி, யாராவது வியாதியா இருந்தா உங்களுக்கு சொல்லிடுங்க, உங்க வியாதியில கர்த்தர் சுகமாக்க வருவாங்க. என்ன சுகமாக்குனவர் உங்களை சுகமாக்குவார். நான் போனதில் சொல்றேன், 2002 வருஷத்துல டிபி வியாதியில நான் 6 மாசத்துல எனக்கு ரொம்ப 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 உள்ள போயிடுச்சு. லங்ஸ்லாம் வந்து பயங்கர வீக் ஆகிடுச்சு. வீக் ஆகிட்டு இரும்புவேன், ரத்தம் வாந்தி வரும். என்னை கொண்டு போயிட்டு சாண்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்போ அங்கேருந்து நான் ஓடியான்ட்டேன். அது ஏன் மிஸ்டேக், நான் ஓடி வந்துட்டேன். சர்ச்சில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, நம்ம அந்த கேட்கல. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஒரு 6 மாதம் அப்படியே ஊரை சுற்றி வாழ்ந்தேன். வீடு துரத்திட்டாங்க. மறுபடியும் செக்அப் பண்ண போனால் டாக்டர் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். கஷ்டம் தாங்க. 6 மந்த், லாஸ்ட் 6 மந்த் ஒரே ஆப்ஷன் கொடுத்தார். ரொம்ப ஹெவியாக இருக்குது, உனக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா வீட்டோட துரத்திட்டாங்க. அதாவது ஒடிசில் அட்டகாசம் பண்ணி குடிச்சு சுற்றி நிற்கும் போதெல்லாம் சோறு போட்ட பெத்த தாய் ஞானசேத்துன்னு வீட்டோட துரத்திட்டாங்க. இது என்ன பண்ணுது? எப்போ பார்த்தாலும் என் மேலே கம்ப்ளைண்ட் வரும். எங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வரும். எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், உன் பையன் தச்சு பேசிட்டான், ஞானம் செத்துட்டான். இந்த கம்ப்ளைண்ட் அந்த கேள்வி வேலை தாங்க முடியலங்க, தொத்திட்டாங்க வீட்டை விட்டு. இப்போ டாக்டர் என்ன சொல்ற, சாப்பிடணும், சாப்பிட முடியாது, சுற்றினே இருப்போம், யாரும் சாப்பாடு போடுவா. ஒரு மாதிரி மனநிலை பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஒரு மாதிரி அப்படியே போயிடுச்சு. அப்போ டாக்டர் கடைசி ஒன்று சொல்கிறாரு, இல்லைங்க 3 வேளை சாப்பிடணும், அது டேப்லெட்ஸ் ரெட்டில்ஸில் இருக்கிற பார்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே உங்களுக்கு தெரியும் நாராவரி குப்பம், அந்த இடத்துல ஒரு சார் ஒரு கிறிஸ்டின் கம்பவுண்ட் நாங்கள் ஒர்க் பண்ண, அவர் எம்எல்ஏ இறக்கம் பாராட்டி, இல்லைப்பா வாப்பா மெடிசின்ஸ் கொடுக்க மாட்டாங்க உனக்கு, நீ வந்து அவங்க முன்னாடி தான் அங்கே போயிட்டு அவங்க முன்னாடி சாப்பிட்ணும். அதான் ஒரு அந்த மாதிரி தான் எனக்கு அவ்வளோதான். அந்த போக்கூட வரக்கூட அட்மிட் எவ்வளோ பேசி கீசினேன். கடைசியாக ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, டேய் உனக்கு மாத்திரை கிடச்சிச்சு, உனக்கு 3 வேளை சோறு கிடைக்கணும். அப்படியே ஸ்டைலாக சொல்லிடுறேன், ஒரு ஐடியா பண்ணுறியா? என்ன பாஸ்டர், பைபிள் காலேஜ் போய்டு, அங்கே 3 வேளை சாப்பாடு போடுவான்னாரு. நம்ம பண்ணிங்க திருநூறு பெருசாக பைபிள் காலேஜ் இருக்குது, பாஸ்டர் தாமஸ் ஷாகையா நடத்துகிறாங்க. அந்த பைபிள் ஸ்கூலில் 3 வேளை சாப்பாடு சேர்த்தாங்க. நான் சாப்பிடணும். அங்கே அப்போல்லாம் தங்கி படிப்பது ரொம்ப கஷ்டம், இப்போலாம் தங்கியே படிக்க மாட்டுறாங்க. சில இடத்துல சென்னையில் நிறைய பைபிள் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ண வராங்க பாருங்க. அப்போ என்னை கொண்டு போயிட்டு எனக்கு வியாதி தங்களை எனக்கு 3 வேளை சோறு. இன்னைக்கு அந்த பைபிள் ஸ்கூல் டீச்சராக இன்னொரு ஒர்க் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சா. அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த பாஸ்டர் கூட ஓகே விட்டு என்னன்னா சாப்பிடணும்னு சொல்லி அப்போ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அழகாக 3 வேளை சாப்பிடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே ரெடில்ஸ் போவேன், மாத்திரை வாங்கி வீட்டுக்கு வந்து மாத்திரை வாங்கி பைபிள் காலேஜ் வந்துடுவேன். சாப்பிட்டு தூங்க கிருபையாக சொல்கிறேங்க, கர்த்தர் வாழ வச்சாருங்க. ஒரு ஆமென் சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக தேவ திட்டம் உங்களை சுகமாக்குன்னு சொன்னால் கர்த்தர் சுகமாக்கிடுவா. குடும்பம் செதிஞ்சிடும். குடும்பம் விட்டு இல்லைங்க, எனக்கு எல்லாம் குடும்பம் சதஞ்சதை விட்டு போச்சு, அந்த பிரச்சனை. இன்னைக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணாலோ எல்லாத்தையும் தாண்டி தான் நிக்கிறேன். அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லும்போது குடும்பத்தை சில காயப்படுத்த வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனை போட்டு. இன்னைக்கு எதுவுமே இல்லை, சந்தோஷ சமாதானமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய தேவ திட்டங்க. தாவீதை குறித்து நீ வனாந்தரத்தை வாழ்வது திட்டம் அல்ல, நீங்க தரித்திர வாழ்வது தேவ திட்டம் அல்ல. ஒன்று புரிஞ்சுங்க, இந்த வியாதியில் இருப்ப தேவ திட்டம் அல்ல, உங்களை அரசனை மாற்றுவது. இங்க இருக்கிற உன்னை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இல்ல கடவுளே இது வாய்ப்பு இல்லை. எங்க அப்பா இருக்கான் பாருங்க, எங்க அப்பா இருக்கார்ல, ஐயோ நான் இப்ப வீட்டுக்கு போனா எங்க அப்பா ஒத்துக்கனோட எங்க அண்ணங்கிறாங்க பார், அவன் என்னை அச்சுவான். அதாவது சாப்பாடு கொடுக்க போனவங்ககிட்ட இவன் என்ன பேசுறான்னு தெரியல, டேய் ஆடு எங்கட விட்டு வந்த திமிர்றா உனக்கு. அவங்க அண்ணன் எங்க பேசுறாரு, சாப்பாடு கொடுக்க போகும்போது அண்ணனுக்கு நான் குறை சொல்லலை சொல்றேன், சாப்பாடு கொடுக்க போறது ஆடையாராம். இப்படி பேசுற குடும்பத்தில் என்ன அரசனை மாத்தினா பாதி பேர் ஹார்ட் அட்டாக் வந்துடும், இப்போ பாதி பேர் செத்துருவானுங்க. இப்போ வனாந்தரத்தில் இவர் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரனாவே பாசிபிள் கிடையாது. ஒன்று புரிஞ்சுங்க, சிலது பாசிபிள் இல்லை, சிலது வழி கிடையாது, எல்லாம் அடைச்சாச்சு. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை போடுவார். தாவீதுக்கு தேவன் போட்ட திட்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட கர்த்தர் பேசினார், யாரை வர வைக்கணுமோ அவளை வர வச்சா. சாமுவேலோட கர்த்தர் பேச, எழுந்துடு தைல குப்பி எடுத்துக்கோ, ஈசா வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவரே, அவங்க வீட்டில் ஒரு புள்ள இருக்கான், அவனை நீ அபிஷேகம் பண்ணணும். போயிட்டார்.
நல்லா பாருங்கள், அன்றைக்கி மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் யாராவது பெரிய ஊழியக்கார நினச்சிங்களேன், அவர் உங்கள் வீட்டை தேடி வரணும்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு பெரிய பாஸ்டர் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்துகிறான்னா திரள் ஜனங்கள் கூடி வராங்களே. அன்றைக்கி சாமுவேல் ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிற அவரை பார்க்கலாம், நீங்கள் பல மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கணும். ஆனால் அவர் ஈசா வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டோட வராரு. ஊரே அப்படி நிற்குது, இப்போ சாமுவேல் வராரு, என்ன விஷயம்? ஈசா வீட்டுக்கு போகிற தேவ திட்டத்தை பாருங்க. ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு நடக்கலை கிடைக்கல, என்னை ஆசீர்வதிக்க யாருக்கிட்ட வேணாலும் பேசுவாருங்க. இப்படி சொல்லிடுறேன், உங்களை ஆசீர்வதிக்க யாரை வேணாலும் வர வைப்பார், உங்களை உயர்த்த யாருக்கிட்ட வேணாலும் பேசுவார், உங்களுக்காக காலங்கள் சூழ்நிலை கத்த உருவாக்கி தருவார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். பாருங்க, நேராக சாமுவேல் வந்து நிற்கிறாரு, அந்த ஏரியா அப்படியே அப்படியே எல்லாம் நிற்குது, ஊரே நிற்குது. ஈசாய் பயந்துறாரு, என்னங்க? இல்லை உங்கள் வீட்டை இன்னைக்கு நான் பலி செலுத்தணும், பந்தி இருக்கணும்னா. ஓ மை காட், இவ்வளோ பெரிய பிளஸிங்ஸ் எனக்கா? உன் பிள்ளைங்களை கூப்பிடு. எல்லா பிள்ளைங்களும் வந்தது, எந்த பிள்ளைங்களும் ஆண்டு சேகல், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் விஷயத்த சொல்கிறேன். வனாந்தரத்தில் இருக்கிறல உன்னை வர வைக்கிறார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்றீங்களா? இப்போ என்ன தலையெழுத்துனா, ஈசாய் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கா? ஆமாம், அவன் இங்கே வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். புரிஞ்சுங்க, மகிமை பாருங்களேன். உன்னை சேர்க்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன், நீ எப்படி வர பார்த்துடலாம், நீ எப்படி வீட கட்டிட பார்த்துற, நீ எப்படி வாழ்ந்துட பார்த்துற, எப்படி நான் ஆஃபீஸ் பார்க்குறேன் சொன்னாம அவன் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கற்று கொடுப்பார். ஒரு அல்லையிலே சொல்லிடுங்களேன், அவங்கிட்டே கத்த மகிமை வெளிப்படுத்துவாருங்க. இப்போ ஈசா என்ன சொல்றாரு, டேய் போய் அவன் கூடவாடா. எப்படி அவன் அண்ணனுக்கு மூஞ்செல்லாம் திருப்பத்து, நாங்களாம் இருக்கிறோம் எதுக்கு? அவன் வந்தாதான் அவனை புரிஞ்சுங்க, அவனை பெரியாளா, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த வார்த்தை எப்படிங்க சொல்லுவாங்க? அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், நான் அவ்வளோ பெரியாளா? நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, சாமுவேல் அன்னைக்கு தாவீதான் பெரியவர். அந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியுதா? உலகத்தில் பெரியவர் சாமுவேல் நான் சொன்னல, அதை விட பெரியவர் யாருன்னா தாவீது. ஏன்னா பெரியவனுக்காக இது மற்ற எல்லாம் காத்திருக்கணும். தாவீது வருவாங்க, தாவீதே உங்க அப்பா கூப்பிட்டார். என்னோட ஆச்சரியம், அப்பா கூப்பிட்டார். தாவீது உள்ள என்ட்ரு ஆகி அந்த கேட்டான் என்ட்ரு ஆகி வரும்போது சாமுவேல் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எழுந்து நிற்கிற அந்த மகிப்பை பார்க்கணும். நான் சொல்ல வெளிப்பண்ணா தேவ திட்டம், உங்களை வனாந்தத்தை வர வைக்கணும் சொன்னா வர வைப்பா. யாருக்கிட்ட பேசணுமோ கர்த்தர் பேச வைப்பா, யாருக்கிட்ட சொல்லணுமோ கர்த்தர் சொல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கை இதல்ல, இதையும் காட்டி மேலான கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறார். நல்ல திட்டங்களை கர்த்தர் புலம்பாதீங்க, யாருமே புலம்பாதீங்க. இப்ப வாழ்ற வாழ்க்கை நினைச்சு புலம்பாதீங்க. சிலங்களுக்கு வந்து தனிமையா இருக்கிறாங்க, எஸ், சிலங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, சிலங்க புலம்புறாங்க, சில குடும்பம் நசுங்கி போயிடுது, தேவையில்லாத எல்லாம் ஏற்படுது. இன்னைக்கு எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு சொல்லுங்க, என் குடும்பத்தை வாழ வைக்க கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் இந்த நாள் தொடங்கி நிறைவேற கர்த்தர் உதவி செய்வா. லாஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேங்க. தேவ திட்டம் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு உயர்த்துமா? எஸ், நீங்க 1 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. 10 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. நான் 10 மடங்கு ஆசீர்வாதம் மட்டும் சொல்லி நிறுத்திடுங்க. தேவ திட்டம் தானியேலை 10 மடங்கு ஆஸ்வதிச்சார். உங்களுக்கு தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20 வசனம் நினைக்கிறேன், ஆமா 21:20 தானியேலை 10 மடங்கு ஆஸ்வதிச்சார் ஆண்டவர். எப்படி நினைச்சு பாருங்க, 10 மடங்கு ஒருத்தன் உயர்த்த முடியுமா? அது தேவ திட்டம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் பயங்கரமா செஞ்சு முடிப்பார். தேவ திட்டத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவுக்கு, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு முடிவை, எஸ், அந்த முடிவு நடக்கணும்னா அந்த திட்டத்துக்குள்ள நீங்க வந்துடணும். இல்லையா, அவர் கொடுக்கிற திட்டத்தை நீங்க மூவ் பண்ணுங்க, நடந்து போங்க. அது கால் வலிச்சாலும் பரவாயில்ல, ஒரு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேதனை வந்தாலும் பரவாயில்ல. அதாவது சில இழப்புகள், நான் சொல்ல இழப்பு வராதுங்க, அப்படி வந்தாலும் கத்த அது ஈடு கட்டி கொடுப்பாருங்க. சில குடும்பம் இழந்தாங்க, கத்த திருப்பி கொடுத்தார். 4 நாள் இழந்து போன குடும்பம் இருக்கு இந்த வேதத்துல, அந்த குடும்பத்தை கத்த மகிமையான செல்வத்தை ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். மிகப்பெரிய ஆசீர்வாதமே ஜீவன், அதே கத்தர் கொடுத்தார். நீங்க 1:17 வாசிக்கும் பொழுது அங்க 1:20 வாசிங்களேன். அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளை ஜோசியரிலும் 10 மடங்கு ஆசீர்வாதங்க. 10 மடங்கு. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க, 1 மடங்கு ஆசீர்வதிச்சாலும் அது பெரிய விஷயம். இனி உங்க சேலரி ஒரு இதுக்கு கற்பனையா தான் நடக்கப்போற ஒரு சத்தியம், நம்புற உங்களுக்கு கத்த நிச்சயம் செய்வா. இப்போ 10,000 சம்பாதிக்கிறாங்க ஒருத்தவங்க வச்சுங்களா, 10 மடங்கு ஆசீர்வாதம் 1 லட்சம் ரூபாய். இப்போ போன மாசம் வரையும் இதை நான் பணாசை கட்ட நான் பிரசங்கம் பண்ணல, தேவ திட்டம் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க நான் சொல்லிடுறேன். போன மாசம் நீங்க ஒரு சம்பளத்தை வாங்கிட்டீங்க, இந்த வாட்டி அந்த சம்பளம் 10 மடங்கு வந்தா கையிலே பிடிக்க முடியாது. நம்மள இப்போ பெரிய ஆளாடு நம்ம நினைச்சு பாருங்க. இப்போ வாங்குறது 10, ஸ்கூல் ஃபீஸ் பட்ட கத்துல அது 10, நீங்க எல்லாமே ஒரு சின்ன கற்பனை என்னன்னா, நீங்க இப்ப இருக்க நிலைமையை விட 10 மடங்கு உயர கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க?
இன்னைக்கு சுகம் சொல்றீங்க, 10 மடங்கு கத்த உங்களை சுகமாக்குவாங்க. வேலை கேட்குறீங்க, 10 மடங்கு உயர் வேலை கொடுப்பாருங்க. 10 மடங்கு. அது தேவ திட்டம். இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் குடும்பத்தை வாழ்ந்த ஒருத்தனை சிறை கைதியெல்லாம் கொண்டு வந்து நல்லா வாழ்ந்த குடும்பத்தை ஜெயிலில் போட்டு சிறை கைதியாக்கி அவளை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி, தானியேல் பரிசுத்தவான், உண்மையுள்ள மனுஷன், உத்தமம் கேட்ட எதுவுமே இல்லைங்க. ஆனால் வாழ்க்கை நடந்த எல்லாமே தோல்விகள், எல்லாமே நஷ்டங்கள், எல்லாமே துன்பம் தான். சொகுசா வாழ்ந்தவர் இப்போ இங்கே வந்து அடிமையாயிட்டார். இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சரி, எல்லாமே சிறையிருப்பில் மாட்டி ஜனங்க தவிக்கிறாங்க. வெளிப்பட சொல்றேன், சில துன்பத்தை தாங்க கத்துக்குங்க. தேவ திட்டத்தை உங்க மேல கத்த வெளிப்படுத்துவார். 10 மடங்கு ஆசீர்வாதம் நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்லுற விதத்தில், யோசேப்பு அவங்க தம்பிங்களுக்கு, சரி அவங்க அண்ணனுக்கும் அவங்க தம்பிங்களுக்குலாம், அவங்க தம்பிக்கு அண்ணனுக்கும் ஒரு ட்ரீட் வைப்பார் பாருங்க. அப்போ லைனாக உட்கார வைப்பாங்க எல்லாருமே. அப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 லாஸ்ட் 10 அண்ணன் உட்கார வச்சுட்டு 11வது பெஞ்சமின் உட்கார வைப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. பரிமாறும் எல்லாருக்கும் ஒரு தட்டு ஒன்று வச்சுன்னு வருவாங்க. பெஞ்சமின் தட்டுக்கு வரும்போது 5 வைப்பாங்க. இப்போ உதாரணம், ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷனை சாப்பிட்றீங்க, இலை வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு லட்டு, உனக்கு மட்டும் 5 லட்டு ஊற்றுறோம் வச்சுறான். பக்கத்தில் இருக்க மூஞ்ச பார்க்கணுமே, வெந்து செத்துருவானுங்க. அடுத்தது சாப்பாடு போட்டுன்னே வராங்க. உங்கள் சாப்பாட்டில் கறி எதுவும் இல்லைன்னு வச்சுங்களா, இவனுக்கு மட்டும் சும்மா லெக் பீஸா தொட பீஸா அப்படியே அடுக்கடிக்கு வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க வயிற்றுல எந்த போயிடுவான். நான் அங்கே மட்டும் போகுது. அண்ணனுக்கெல்லாம் 10 பேர் திரு முடிச்சு பார்க்குதுங்க, எல்லாம் திரு கொட்டுங்க பார்க்குதுங்க. அப்படி சொல்லுவாங்கல்ல, திரு பார்த்துனுக்குது. பெஞ்சமின் தட்டில் பெஞ்சமின் ஷாக் தெரியுமா? ஐயோ, எல்லாமே 5 மடங்கு 5 மணி சாப்பாடு வருது, எவ்ரிதிங் எல்லாமே 5-fold blessings வந்துனே இருக்குது. பெஞ்சமின் ஜெபிக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கூட பெஞ்சமின் ஜெபிக்கல. ஏன்னா ராஜாவாக்குங்க தாவீது ஊந்து ஜெபிக்கல. தானியேல் என்ன 10 மடங்கு ஆசீர்வாதத்தையும் ஜெபிக்கல. ஆனா கத்த செஞ்சா. அதுதான் தேவனுடைய திட்டம். ஒன்னு புரிஞ்சுங்க. சிலது நீங்க ஜெபிக்காததெல்லாம் கூட இருக்குங்க, எதிர்பாராத இருக்கு, கத்த அதையும் செஞ்சு முடிப்பா. பெஞ்சமின் இடத்துல வரும்போது எல்லாம் 5 மடங்கு நம்புங்க. நடந்த சம்பவம் உங்களையும் தேவன் தம்முடைய திட்டத்தை அப்படி ஆஸ்வதிப்பார். லாஸ்ட் நான் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. முன்னாடி போங்க. கொஞ்சம் பிரச்சனை பார்த்தா சமாளிங்க, கொஞ்சம் போராட்டத்தை சமாளிங்க. உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் இந்த பாதையில் நம்ம நடத்த வைக்கிறார். இதுதான் தேவன் முன்குறிச்ச பாதை. அழகான வார்த்தை சொல்லுது. பல உபத்திரவங்களை தாண்டி தான் நம்ம பரலோகத்துக்கே போகணும்னு வேதம் சொல்லுதுங்க. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவனுடைய திட்டம் முக்கியமானது. அப்படி